மீனாமா குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ண போறேன்? பஜ்ஜி போட போறோம். காலங்காத்தால இன்னைக்கு நம்ம பாத்தல பஜ்ஜி. ஆமா, பஜ்ஜி போட போறோம். வாழைக்காய், சரி, இது குடமிளகா, சரி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. வெரி குட், சூப்பர். இப்போ எப்படி நறுக்க போறேன்? வாழைக்காய் வாழைக்காய் ரெண்டா நறுக்கிட்டு ரெண்டா நறுக்கி தோலை சீவிட்டு, சரி, ஸ்லைஸ் ஆக்க போறேன். ஆமா, கை பத்திரம் மீனும் ஷார்ப்பா இருக்கோ அருவாமனை? நல்லா இருக்கு. அருவாமனை சோற இதுக்கு மேல இருந்தா ரொம்ப கையை போட்டு. ஸோ இதெல்லாம் நறுக்கி வச்சிருக்கலாம். நறுக்கி வச்சுட்டாச்சு ரெடியா பஜ்ஜிக்கு. பஜ்ஜிக்கு இப்போ என்ன பண்ண போறேன்? இது அரிசிமா, சரி, இது கடலைமா, இது Okay. ஒரு பங்கு, இது ஒரு ரெண்டு பங்கு. ம், அப்புறம் இது மிளகாப்பொடி, இது ஓகே. இதை நம்ம இன்னைக்கு சாம்பார் இது பொடியே கது எடுத்துருக்கோம். இந்த பொடி சோடா. சோடா. இது இன்னைக்கு சாம்பார் பொடியே எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சாம்பார் பொடி, இது சோடா, இது பெருங்காயம். பெருங்காயம், உப்பு. உப்பு போட போறோம். ஓகே, இதை கரைச்சு காமிக்க போறேன். ஆமா, ஓகே, ரைட். நீங்க இதை ஆட் பண்ற எல்லாமே இந்த சாம்பார் பொடியை போட போறேன். ஆமா, இதுல ஒரு 4 ஸ்பூன் போட போறேன். ரெட் சில்லி பவுடரும் 2 போட்டுக்கலாம். ம், 3 ஸ்பூனு, ம், 4 ஸ்பூனு, இன்னும் கொஞ்சம் 5 ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே. இப்போ பெருங்காயம் அது ஃபுல்லா போட்டுடலாமா? காமிங்க. அவ்வளோ வேண்டாம். ஓகே, சோடா, ஆமா, அரிசிமா போட்டு முன்னாலேயே போட்டோம். உப்பு கை காமிங்க மீன். இன்னும் கொஞ்சம் வேண்டும். போருமா? போருமா? போதும். போட்டுக்கோ. கையால் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் காய்ச்சிட எண்ணெய் கூட விட போறேன் மீனும் இல்ல. காயட்டும் எண்ணெய். மீனும் நீ கலந்துட்டேல. கலந்துட்டேன் நல்லா. சரி, இப்ப கரைச்சிக்க போறோம். ஆமா, கைதான் பெஸ்ட் இல்ல. கைதான் பெஸ்ட். இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல மசியாது. ஃபோர்க்காலெல்லாம் பண்ண டைம் ஆகும். ஒரு காத்து ஊற்றலாம். ரொம்ப தண்ணியா போயிடும். கொஞ்சம் வேண்டும். இப்ப இதுல காய்ச்சின எண்ணெய் விட போறேன். இங்க ரெடியா வச்சிருக்கேன் எண்ணெய். ஆமா, அந்த எண்ணெய் அப்படியே எடுத்து ஊத்து. அதுக்கு கரண்டியாலே எடுத்து ஊற்றி. ஓகே. இப்ப எண்ணெயை ஊத்த போறோம்ல. ஆமா, எண்ணெய் காய்ச்சின எண்ணெய், பஜ்ஜி போடுற எண்ணெய். கை பத்திரமா போதும் இல்லையா? போதும். கை சுற்ற போறது பார்த்து கொஞ்சம் வேணா தண்ணி விடலாமோ? வேண்டாம், பார்ப்போம். பத்திரமா. சூப்பர். அந்த இதை போட்டு அப்படியே போடு. சொட்டினா பரவாயில்ல, அப்படியே போடு. ஒன்று போடலாமா? ஐஸ் சூப்பரா ஸ்விம் பண்றது இல்லைம்மா? வெரி குட். அடுத்ததுக்கெல்லாம் இந்த சின்ன சின்னதா வராதா இருக்கணும். பார்த்து சூப்பரா இதாயிட்டு ஒரு 10 நிமிஷம் 5-10 நிமிஷம் ஆகும் இல்லம்மா வேக. அதுதானே வேணும். ஆனா இது மீடியம்ல தான் வச்சிருக்கேன். எண்ணெய் சுட்டப்புறம் பெருசா வைக்க கூடாது. ஆமா, அது இம்பார்ட்டன்ட் இல்லையாம்மா? எண்ணெயை குடிச்சிடும். அப்புறம் ஆமா. ஆமா, இன்னொரு தடவை திருப்பு. அடுப்பை பெருசா வைக்க கூடாது இல்ல? திருப்பி திருப்பி அது சொல்லுங்க இம்பார்ட்டன்ட். அடுப்பை ரொம்ப பெருசா வைக்க கூடாது.
இந்த சத்தம் நிக்கணுமாமா? ஆமா, கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. நான் இதை எடுக்கலாமா? இதை எடுத்துட்டோம். இப்ப அந்த பெருசு எடுத்துரும். அந்த இதெல்லாம் தூள் எல்லாம் எடுத்து வேற ஒண்ணுல போடலாம். இல்லையே போடு, அப்புறம் எடுத்து போட்டீங்க. ஆமா. நான் இதுல வாழைக்காய் போட்டோமா? ஒரு நிமிஷம், இதை எடுத்து. இது வாழைக்காய் பஜ்ஜி இல்லையா? வாழைக்காய் பஜ்ஜி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குடமிளகா போட போறோம். ரைட். அடுத்தது வெங்காயம், அடுத்தது ஆலு. கொஞ்சம் சிம்மிலேயே கொஞ்ச நாள் ஆகும்ல, போட்டு சூப்பர்ல இது. இது இப்ப கேப்சிகம் பஜ்ஜியா திருப்புறோம். ஆமா. வாவ், நல்லா இருக்கு. வாழைக்காய் அங்க பண்ணி வச்சாச்சு. இது கேப்சிகம், அடுத்தது உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம். லாஸ்ட்ல வெங்காயம். இங்க எப்ப எண்ணெய் குடிக்கும் இல்லையா வெங்காயம், அதனால அது லாஸ்ட்ல. அது அந்த தட்டுல போட்டு மீனு சூப்பரா இருக்கு. போறோம், இதை எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி போடும். எனக்கு உங்களை மாதிரி வடிகட்ட வரல. ஆனா இந்த கடாய் உங்களுக்கு கொடுக்க பயமா இருக்குது. சர்க்கஸா ஆடுறது இந்த கடாய். அதுல வடிகட்டிடும். அதுல வந்துடும் அந்த எண்ணெய் எல்லாம். இதுதானே கரெக்ட். அந்த வடிகட்டி போயிடும். வாவ். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ஆலு. ஆலு வரேன். இந்த இது ஆலு சூப்பர் பண்ணுங்க. ஆலு கொஞ்சம் நல்லா துவைச்சு போடலாம். அப்படியா? அது கொஞ்சம் பிடிக்கும், பிடிச்சுக்கும். பத்திரமா கை பத்திரம். கடலமால குளிச்சு, இதுல குளிக்க, எண்ணெயில குளிச்சு, ஆட்டோ இல்ல குளிச்சு நம்ம வயிற்றுக்குள்ள போறது. ஆமா, அப்படியே சூப்பர் டேஸ்டியா வந்துடும். இப்ப திருப்பலாமா? இன்னும் கொஞ்சம் ஆளால. இது பொட்டேட்டோ தான், உருளைக்கிழங்கு பஜ்ஜி. வாவ், ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. அப்படியே திருப்ப அப்புறம் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான், கொஞ்சம் இடம் இல்லாம ஆயிட்டாங்களோ, ஹவுஸ்ஃபுல் போட்டோமோ. ஆமா, ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டாங்களோ. எண்ணெய்க்குள்ள ஸ்டாம்பீட். ஒண்ணு குறைச்சிருக்கணும். மீனும் இது குடமிளகா பஜ்ஜி. இது ரெடி. ஃபர்ஸ்ட் வாழைக்காய், இது குடமிளகா பஜ்ஜி. உத்திராத்திரி கூட இவ்வளவாக சாமான் இருக்காது, கடைக்காரன்ட்ட கூட இருக்காது. அவ்வளவாக இருக்கு கிச்சனா. கிச்சன், அதுல இருக்க ஏனம், அதுக்கு கரண்டி, இது கரைக்கிற ஏனம் எல்லாம் இருந்தா தானே காரியம் ஆகும். அவ்வளவு தோதா இருக்கு. தேங்க்யூ 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 மீனு. அது எங்க இருக்குன்னே இத்தனை தெரியல. உள்ளே இருந்து எங்கயோ வந்துருது எல்லா பாத்திரமும் வெளியில. நான் அமெரிக்கால இருந்து வந்து வர வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்தது எல்லாம். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தம் அடங்கும். கொஞ்சம் ரொம்ப ஜோர் சரியா இருக்கு. எடுத்துடலாமா? இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. எல்லாம் தெரிஞ்சு. அம்மா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. பொட்டேட்டோ பஜ்ஜி. இதையும் போடு. எடுக்க வருமான்னு தான் தெரியல. வரும். ஒரு கை ஆக்கியிருக்கேன். நீங்க இந்த இதுல போடு. ஒரு நிமிஷம். இதை போடு. அடுத்து நான் போடட்டுமா? எடுத்து ஒரு நிமிஷம். இல்ல போட. ரெண்டு பேர் போட்டா அது கிழிஞ்சு போடும். கையை எடுத்துருங்க, கரண்டி எடுத்துருங்க. வரவே வராது வெங்காயம், தெரியுமா? கஷ்டப்படுத்துமா? ஐயோ, புதுந்தே அம்மா சூப்பர்ல. ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. வா, ரொம்ப நல்லா இருக்குமா? மெதுவா. சூப்பர். ஃபுல்லா வர்றது கஷ்டமா இருக்குல்ல. வெங்காயம் கொஞ்சம் உதிர்ந்து ரொம்ப நல்லா
ரொம்ப டேஸ்டியா இருக்கிறது வெங்காயம் தான். நிஜமாவே வெங்காயமே இல்ல, அந்த உதிரியே அவ்வளவு நல்லா இருக்கு வாய்க்கு. வாசனை எல்லாம் அதுல கொடுத்து தோல்வி அது. மீனாமா இன்னைக்கு என்ன பண்ணினோம் நம்ம? பஜ்ஜி. ஓகே, 4 விதமான வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, குடமிளகா பஜ்ஜி. சரி, கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணல. கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ண. ஓகே, சூப்பர். இது வந்து திஸ் இஸ் மீனாமா அண்ட் சுஜாதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பா கொடுங்க. And don't forget to subscribe to my channel. And உங்களுக்கு as always மீனாமா பிடிக்கும். So share this video with your friends and family. And most important, have fun cooking. Bye bye. Take care.